காலையில பூரி வச்சாது. காலையில பூரி, காலையில சரியான பசி. இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் மோசமா இருக்கா. காலையில கஞ்சி குடிக்காண்டா பூரி சாப்பிடலாம் ஓடி ஓடி வந்துட்டு கடையில கூட கடையை சாப்பிடுவோம். சரி, சூப்பரா இருக்கு. மணி எத்தனை ஆகுது? மணி கரெக்டா அந்த பாதி 5:45. சாப்பாடு நல்லா இருக்கு. வீட்டுல கிடையாது, கேன்சல். அப்படிதான் சாப்பாடு எப்படி இருக்கு. நம்ம கிராமத்து இட்லி எப்படி இருக்கு, சூப்பரா பூ மாதிரி இருக்கு. என்னன்னா காலையில இதை சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கு. சரி சரி, எதுக்கு அங்க கஞ்சி குடிக்க போறோம். மாப்பிள குண்டை கட்டி தங்குது பரம்பரை வைராக்கியமா சாப்பிடுறது எங்க பரம்பரை. நம்ம எல்லா இடங்களையும் விட நம்ம களக்காட்டுல இந்த கருவேலங்குளம் இந்த அக்கா கடையில வந்து காலையில 5 மணிக்கு முன்னாலே வந்து இட்லி பூரி வடை எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடும். டீ பாருங்க, சைட்ல களக்காட்டுல இருந்து நம்ம கவனவளம் போற பாதையில இந்த கடையில வந்தாச்சு அப்படின்னா எந்த நேரமும். சரி சரி, இவங்க அப்பா இருக்கும்போது எப்படின்னா ஃபுல் நைட்டு, அதாவது 24 hours இந்த கடை இருந்துச்சு. இப்போ உங்க பையன் நடத்துறாங்க. ஆனாலும் சாப்பாடு காலையில 4:30 ரெடி பண்ணி இட்லில இருந்து பாலெல்லாம் வந்தாச்சு. பால் இவெல்லாம் பயங்கர பெரிய 10 கடை இருக்காரு. ரெகுலரான வேலை இவதான் போவோம். பால் ஊத்தாரு. பூரி சாப்பிடுங்க, பூரி கிழங்கு, பூரி சட்டி சாப்பிடுங்க, பூரி இட்லி சூப்பரா. காலையில 5 மணி கிடைக்கும். வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருந்து காப்பி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நல்ல கிடைக்கும். எல்லாம் வடையில இருந்து கிடைக்கும். அவனுக்கு வீட்டுல கஞ்சே கிடைக்கும். வீட்டுல கஞ்சா கிடைக்கும். கஞ்சா நான் படுத்த நிலைமை பெரும் நிலைமை. அதை வெளியே சொல்ல கூடாது. உள்ளூர்ல மட்டும் பொண்ணு கட்டிடுறாங்க, நாசமத்து பெருவிய. சரி பாப்போம்.